வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, த சீக்ரெட், அதாவது ரகசியம் புத்தகத்தோட 3வது பாகம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாகம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். அதாவது இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஏன் அந்த புக்கை படிக்கணும், பார்ட் 1 பார்ட் 2 என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு பார்ட் 4க்கு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல்லைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா மட்டும். அப்புறமா இப்போ நம்ம பார்ட் 4 நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டுட்ருக்கு. அதாவது பார்ட் 3 வரைக்கும் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஆத்தர் மாதிரியே மாறி உங்களுக்கு ஆத்தர்னு நான் சொல்லுவாங்களோ அதெல்லாம் நான் சொன்னேன். அதேமாரி இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆத்தராக மாறி ஆத்தர் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசினா எப்படி இருக்குமோ அதேமாரி பேச போகிறேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் காலை பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது அலாரம் வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது லேட்டாக கொஞ்சம் அலாரம் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் லேட்டாக கழித்து சோம்பேறித்தனமாக உங்கள் கிளாக்கை அமுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிளாக் அலாரம் வந்து செட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து அமுக்கி வந்து ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணி அதை அமுக்கி ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசமாக நடக்கும். அப்படின்றத வந்து எங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. என்ன சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, முதல் விஷயம். 2வது விஷயம், சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால எங்கேயாச்சும் தட்டு மாதிரி இடிச்சிப்பீங்க. அதாவது கால் தடுக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பல் விளக்குறதுலேருந்து நீங்கள் குளிக்கிறதுலேருந்து வெளில போகிற வரைக்கும் எல்லாமே வந்து தடங்களாகவே நடக்கும். நீங்கள் நினைப்பீங்க காலிலேருந்தே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம். நீங்கள் எழுந்துக்கும் போதே, அதாவது சோம்பேறித்தனமாக எழுந்துக்கும் போதே ஒரு பயம். அதாவது இன்ன பயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எழுந்துக்கும் போதே இந்த நாள் வந்து நல்லா போகுது போல இருக்குது, நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக எழுந்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக எழுந்துட்டேன், இந்த நாள் நல்லா போகுது நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிடுறீங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாள் நல்லாவே போகாது. அதே மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா நாள் நல்லா போகுது அப்படின்ற சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவொடனே அலாரம் அடித்தவொடனே டப்புன்னு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எழுந்து உடனே எல்லா பல் விளக்குறதா இருக்கட்டும், நீங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வெளியில் போகிறப்ப எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவே நடக்கும். அதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நல்ல நாளாக இருக்கட்டும், இல்லை கஷ்ட நாளாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியலாக நல்ல நாளாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியலாக கஷ்ட நாளாக இருக்கட்டும், எந்த ஒரு விதமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? நல்ல நாள் கெட்ட நாள் அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது பொறுத்து, காலையில் நீங்கள் எந்த எண்ணத்தோடு எழுந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாள் அமையும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது நீங்கள் இப்போ அதாவது ரொம்ப பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறதா நினைங்க. ரொம்ப ஆடம்பரமான இருக்கிற இடத்துல இருக்கிறீங்கன்னு உணருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கீங்க, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மனதிலையும் சரி நீங்கள் உடலிலும் சரி ரெண்டுத்திலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களை சுற்றி அன்பு பாசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. இதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் இதேமாதிரி எண்ணணும், அதாவது நீங்கள் கனவு காணணும். ஓகேங்களா? இதுமாரி எதுக்கு நான் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறேன், அதாவது உங்களை வந்து இந்தமாரி கனவு காண சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தமாதிரி எண்ணும் போது, உங்களுக்கு இந்தமாதிரி எண்ணங்கள் தோன்றும் போது அது நிஜத்தில் நடக்கும். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சந்தேகமான இல்லை, கண்டிப்பாக 100% நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறன்னு நினச்சிங்கன்னா கஷ்டத்துலேயும் சரி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சின்ன சந்தோஷம் முதல்ல வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதேமாரி நீங்கள் சின்ன லாபம் வரும், பிஸ்னஸில் நீங்கள் லாபம் சம்பாதிக்க நினச்சிட்டே இருந்தீங்கன்னா சின்ன லாபம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாபம் வரும், அப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய லாபம் வரும். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு முக்கியமான கோடு சொல்கிறேன். உங்கள் எண்ணமும் உங்கள் உணர்வுகளும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கெட்டது நினச்சாலும் சரி, நல்லது நினச்சாலும் சரி, அது உங்களுக்கு தான் வரும். ஓகேங்களா? அதனால் நல்லதே நினைங்க. நல்லதே நினைக்கும் போது, பாசிட்டிவ் தாட் இருக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கே வந்தடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அந்த ஈர்ப்பு விதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது தெரியாது, அதுக்கு நீங்கள் தான் சொல்லித்தரணும். ஒரு குழந்தை போல் ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து சொல்லித்தரணும், இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்ற மாதிரி உங்கள் ஈர்ப்பு விதிகளை நீங்கள் வந்து பரிசீலிக்கணும். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எண்ணங்கள் எப்படி வந்து செயல்களாக மாறும், எப்படி பொருட்களை பரிணாமிக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் போகலாம்.
அது கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. 100% வந்து பார்த்தீங்கன்னா இது மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு ட்ரை, பெரிய ட்ரைலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு கடைக்கு போகிறீங்க, பெண்களாக இருந்தால் ஒரு நகை மேலே, சின்ன நகை மேலேயும், ஆண்களாக இருந்தால் இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு டார்கெட்டோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவ் திங்கிங்கோட அது நடக்கணும்னு நினச்சிட்டே இருங்க. அதேமாதிரி நெகட்டிவ் திங்க் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்தமாதிரி ஆகக்கூடாது, இதுமாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆயத்தீரும். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களோட காந்த சக்தி, அதாவது ஈர்ப்பு சக்தி வந்து கொடுத்துரும். அது நல்லதா கெட்டதான்னு எதுவுமே பார்க்காது. எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். இது உங்களால் நம்ப முடியலனாலும் இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்கன்னா, தேர்வு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் தான் வரும். வந்த பிறகு நீங்கள் நான் சொல்கிறத முழுதாக நம்புவீங்க. இதேமாரி நீங்கள் தனியாக பயணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிரபஞ்சத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எப்போவுமே உங்கள் மனசில் நினச்சிட்டே இருங்க. நீங்கள் நல்லா இல்லைனாலும் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறத நினைக்கும் போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சில விஷயங்கள் இல்லை சில நபர்கள் உங்களை ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே நீங்கள் நல்லா ஆவீங்க. உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்கள் ஒய்ஃப்ஸோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது ஒரு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைங்க. அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சுடுக்கு போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியாக இல்லாமல், அதாவது கஷ்டத்துலேருந்து மீண்டலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கு விருப்பமான பாட்டை பாட ஆரம்பிங்க. அப்படி இல்லை விருப்பமான பாட்டை கேள ஆரம்பிங்க. இல்லை டான்ஸ் ஆடுங்க, எழுந்து நின்று டான்ஸ் ஆடுங்க. உங்களை மாதிரி பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. இப்போ ஒரு பாட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போனா அந்த பாட்டை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் சோகமாக இருக்கீங்களோ இல்லை நீங்கள் டான்ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அது மூலயமா உங்கள் அதாவது உங்கள் மூடு வந்து சேஞ்ச் ஆகி நீங்கள் சேடாக இருக்கிறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவீங்க. அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சோகமாக இருக்கும் போதோ இல்லை நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்தமாரி இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் வந்து பாட்டு கேட்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தேவையே இல்லை. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. அதாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெட்ஸு மூலிமா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாகோ இல்லை கேட்டோ உங்களுக்கு பிடிச்ச பெட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வளர்க்கலாம். இப்படி வளர்க்குறதுனால எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எப்படி நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமாக, அதாவது பார்த்தீங்கன்னா வினோதமாக போனோம். ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கிட்ட இருக்க கவருக்குள்ளே போந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். நம்மளை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் பெட்டோட முக்கியமான நோக்கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கோம், இல்லை நம்மளை வந்து மூஞ்சை வந்து நக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி பெட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் சிரிப்பு வரும். அப்போ நம்ம சோகத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவோம். லைட்டாக நம்ம மனசுக்குள்ளேயும் சிரிப்பு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம ரிலீஃப் ஆகும். அதேமாதிரி மொத்தமாக அந்த பெட்டு மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோகத்துலேருந்து கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணங்களும் உங்கள் உணர்வுகளும் புரிஞ்சு நீங்கள் செயல்படும் போது அது எப்படி செயல்படுது, அதாவது எப்படி அது நடக்குது, உங்கள் எண்ணங்களும் உங்கள் உணர்வுகளும் என்ன சொல்லுது அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் நடந்தீங்கனாலே அது யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான கிங்காக இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையை மற்றவங்க தீர்மானிக்க வழி விடவே விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாத்தையும் பரிசளித்து நீங்கள் வந்து இதுதான் நோக்கம், இதுதான் கோல் அப்படின்ற மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி நினைங்க. இந்தமாதிரி திருப்பி நினைக்கிறதுனால உங்களுக்கு பணமோ இல்லை சொத்தோ எதுவும் உங்களை விட்டு போகிறதில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சேர்ந்து தான் வருமே தவிர எதுவும் உங்கள் திருப்பி நினைக்கிறதால உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசிக்கலாமே. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ஒரு செகண்ட் உங்களால் ஒதுக்க முடியாதா? நீங்கள் கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை நீங்கள் கனவு காண்டிங்கன்னா அது உங்கள் ரியல் லைஃப்லேயும் அதை விட கற்பனை செஞ்சு பார்க்க முடியாததை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் பயன்படும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. ஓகேங்களா? இது வரைக்கும் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்கள்.
அந்த புக்கில் இருக்கிறதுக்கு அப்புறம், அதாவது அந்த புக்கில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 5ல் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.